Hi all, welcome back to The Explores. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் ஃபார்ம் ஹவுஸோட வாசக்கால் பூஜை போட்டிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கான நாள். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கிச்சன்லேருந்து பார்த்தா இந்த வெளியே இந்த வியூ நல்லா சூப்பராக தெரியும். ஸோ சுற்றி ஒரு கிளான்ஸ் நான் வீடியோ அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து அரளிப்பூ. அப்படியே சுற்றி பாருங்கள், மேகமூட்டத்தோட அந்த தென்னை மரம் அவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட நீண்ட நாள் கனவுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப நாளான ஆசை. இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை காட்ஸ் கிரேஸ் அது ஃபுல்ஃபில் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீடு ஷேப்பில் தான் நாங்கள் வீடை வந்து பிளான் பண்ணி கட்டிகிட்ருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸாக நீங்கள் டீட்டெயில்டாக இந்த வீடோட பிளான் பார்க்கணுன்னா நீங்கள் விஷுத்தி ஃபார்ம்ஸ் சேனலில் பாருங்கள். அது என்னோட ஹஸ்பண்டோட சேனல் தான். அவர் டீட்டெயில்டாக அதில் வந்து சொல்லியிருப்பாரு. வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம். ஸோ எங்களோட ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். கொய்யா மரம், தென்னை மரம் இருக்குது, அப்புறம் முருங்கை மரம் இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா. இப்போதைக்கு இதுதான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செய்யலாம்னு செஞ்சிட்ருக்காரு அவர். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் வியூ. ஸோ நிச்சயமாக வந்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆக விஷுத்தி ஃபார்ம்ஸ் சேனலில் வந்து அவர் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். உங்களுக்கு வீடு எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, எப்படி பிளான் பண்ணி கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரோட சேனலை பாருங்கள். ஸோ இது ஓவரால் வியூ, எங்கள் ஃபார்மோட ஓவரால் வியூ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வந்தால் போனால் உட்கார்றதுக்கு 2 சேர் 2 ஸ்டூல் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கம்பேர் டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த மேலே ஓலைப்பாயெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப வெயிலாக இருந்தால் அங்கே போய் நம்ம உட்காந்துக்கலான்றதுக்காக இப்போதைக்கு 2 சேர் 2 ஸ்டூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, முருங்கைத்தலை நிறையா போகும்போதெல்லாம் நான் வந்து அங்கெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவேன். இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு நிறைய ஐடியாஸ் யோசிச்சு ஒவ்வொன்றா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி, பம்பு செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பம்ப் செட். இதெல்லாம் நான் வந்து படத்துல தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது வரைக்குமே எங்கள் அம்மா வீட்டில் சரி, இந்த மாதிரி ஃபார்மு இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வீட்லேயுமே சரி, நாங்கள் ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம்லாம் வாங்கி நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த பம்ப் செட் பார்க்கும்போதெல்லாம் நம்ம அந்த படத்தில் பார்த்தோமே அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ அதுதான் நான் சொன்ன க்ரீன் பில்டிங் சொன்னேன் இல்லைங்களா, அது ஓப்பன் ஷெட்டு ப்ளஸ் எலக்ட்ரிக் ரூம் இருக்குது அதில். ஸோ இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் சிஸ்டம், சொட்டு நீர் பாசனம். ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்ல வச்சு தானே நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே டியூப் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த சின்னதாக டியூப் விட்டுருப்பாங்க. அப்படியே அங்கே ஆன் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே ட்ராப்பாக அந்த தண்ணி வந்து எல்லா இதுக்குமே போய் சேர்ந்துடும். அதுதான் சொட்டு நீர் பாசனம். அதுக்காக தான் அந்த ஷெட்டு, அதுக்குள்ளே தான் மோட்டார் வச்சுருக்கோம். இப்படி வந்து ஒவ்வொன்றா பார்த்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணணும், இல்லை எப்படி அப்கிரேட் பண்ணணுன்றது யோசிச்சு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொன்றா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வாசக்கால் பூஜை நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக நடந்தது.
ஸோ நீங்களுமே எங்களோட அந்த பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களோட ஃபார்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபார்ம் வாங்கின சமயத்தில் இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க பழைய ஓனர். அப்புறம் இங்கே சாமி நாங்கள் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் சாமி ஃபோட்டோலாம் வச்சு ஸ்டோர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே சாமியும் வச்சுருக்கோம். வந்தால் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ எங்கள் மாடு கண்ணுக்குட்டிலாம் பாருங்கள் ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் மாடு கண்ணுக்குட்டி கோழி ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல அப்படியே பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:20 ஆகுது. ஸோ அப்படியே போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா A2B இருக்குது. ஸோ அடையார் ஆனந்த் பவனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஜூஸை குடிக்கலாம். ஸோ அடையார் ஆனந்த் பவனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னாலும் பார்க்கிங்க்கு ஸ்பேஸே இல்லை. அது என்னன்னே தெரில, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே க்ரௌடடாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் பார்க்கிங்லாம் ஸ்பேஸ் பார்த்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் தான் A2B. ஸோ அங்கே தான் ஏதாவது லைக் ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ எத்தனை பேர் இந்த A2Bக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த A2B பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பாட். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 11:30 11:40 ஆயிருக்கு. ஸோ என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்பைஸ் ஆகட்டும் ஸ்வீட் ஆகட்டும் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடையார் ஆனந்த் பவனில். ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போனீங்கன்னா யாருமே இல்லை. ஒரு 2-3 ஆளுங்க தான் இருந்தாங்க. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ரோஸ் மில்க் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ரோஸ் மில்க் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான நாள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸோட வாசக்கால் பூஜை நல்லபடியாக நடந்தது. இதோட இந்த வீடியோ முடியுது. டுடேஸ் கோட்டஸ். Be different from the rest to be successful. தமிழ் அர்த்தம் வெற்றிகரமாக இருக்க மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருங்கள். Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.